அதுக்கு பிறகு அவங்க யார், அந்த தீவிரவாத இயக்கம் என்ன, அது வெடிபொருள் எப்படி கிடச்சிது, அந்த கார் யாரோடது, டெல்லியில் வந்து எது கார் வாங்கினாங்க, அவங்க அந்த இயக்கம் எந்த இயக்கத்தில் ஃபைட் அப் பண்ணாங்க அப்படின்றத பற்றியான தகவல்கள்லாம் இல்லை. 41 குடும்பங்களும் இறந்து போனது அந்த ஆள்கள் தான் லாஸ். நம் நாட்டோட சோல்ஜர்ஸ். நம்ம இங்கே உட்காந்து இன்ஸ்டாகிராமில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நம்ம வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து வச்சிருந்த சோல்ஜர். இராணுவ வீரன் வேணுமா, ஒரு குடிமகன் வேணுமானா ஒரு இராணுவ வீரன் தான் வேணும். அவன் உயிர் முக்கியமாக நம்ம உயிர் முக்கியம்னா அவன் உயிர் தான் முக்கியம். அதுதான் நம்ம நாட்டுடைய சட்டம். அப்படிப்பட்ட இராணுவ வீரனுக்கே பாதுகாப்பு இவ்வளோ இருந்துச்சு பார்த்தேங்க. ரொம்ப வருஷம் இல்லை, 2019ங்க. இது என்ன 7ஆம் வருஷம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ நடந்தது தான். ஏன்னா இராணுவ வீரர்களோட அன்றாட வாழ்வியில் வந்து ஒரு ரிட்டையர்டு ஆர்மி மேன் ஒருத்தரோட பேட்டி ஒன்று இருக்குது. காஷ்மீரில் வந்து பெரிய பிரச்சனை டாய்லெட்டு போகிறது தான். ஏன்னா ஐஸ் கட்டியில் டாய்லெட்டு கெட்டு போகாது. அந்த டாய்லெட்டை பார்த்தா அது டெரரிஸ்ட் வந்து மார்க் பண்ணக்கூடும், இங்கே இப்படி தான் போயிருக்கான்னு சொல்லி மார்க் பண்ணக்கூடும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா அங்கேருந்து தூக்குறதுக்கு ஹெலிகாப்டர் வந்தால் தான் உண்டு. ஒரு நாள் வாழ்க்கை. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குள்ளே, இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குள்ளே இன்னொருத்தர் ஃபயர் ஆகி செத்து போயெல்லாம் இருக்கான். அது QRT சொல்லுவாங்க, குயிக் ரியாக்ஷன் டீம். சட்டனை திரும்பக்குள்ளே ட்ரிகரை திரும்புறது. அதில் உள்ளவங்க லைஃப் ஸ்டைல்லாம் நினைச்சாலே பயமாக இருக்குது.